எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்னைக்கு நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது சனிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய வைகாசி மாதத்தினுடைய தேய்பிறை பஞ்சமி நாளின் பொழுது குறிப்பிட்ட எந்த நேரத்தில் நம்ம வழிபாடு மேற்கொள்ளணும், அதுவும் வாராகி எண்ணெய்க்குரிய திதியாக சொல்லப்படக்கூடிய பஞ்சமி திதி நாளின் பொழுது குறித்த நேரத்தில் வழிபாடு மேற்கொள்ளக்கூடியவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்வதோடு மட்டும் இல்லாமல் இழந்த செல்வங்கள் அனைத்தையுமே மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும், செல்வம் அடைமலையாய் சேரணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பரிகாரம் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய 5வது நாளை தான் பஞ்சமி திதி அப்படின்னு சொல்லுவாங்க. அமாவாசையை தொடர்ந்து பஞ்சமி திதி வருது அப்படின்னு சொன்னால் அதை வளர்பிறை பஞ்சமினும், பௌர்ணமியை தொடர்ந்து வரக்கூடிய 5வது நாளான பஞ்சமி திதியை தேய்பிறை பஞ்சமி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. பொதுவாகவே இந்த பஞ்சமி திதி நாளன்னைக்கு பெண்கள் குறிப்பிட்டு விரதமிருந்து வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது, பெண் தெய்வத்தை முன்னிலைப்படுத்தி வழிபாடு அனைத்துமே மேற்கொள்ளும் பொழுது சிறப்பான பலன்கள் கிடைக்கும், குடும்பம் செழிப்படைவதற்குண்டான அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பஞ்சமி திதி அப்படின்னு சொல்லும் பொழுதே சப்த கன்னிகரில் ஒருவராக சொல்லப்படக்கூடிய வாராகி எண்ணெயை வழிபடுவதற்கு சிறந்த நாள். மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தேய்பிறை பஞ்சமி நாளின் பொழுது வாராகி எண்ணெயை வணங்கி வழிபாடு மேற்கொண்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீரும், எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் அனைத்துமே தீரும். அதுவும் குறிப்பிட்டு கடன் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கும், சொத்து பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கும் அது அனைத்துமே நீங்கள் பெற்று வாழ்க்கையில் வளங்கள் சேர்வதற்குண்டான அருள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. சரி, இந்த பஞ்சமி திதி வழிபாடை எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்துக்கலாம். வாராகி எண்ணெய்க்கு உகந்த திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட திசையை சொல்வாங்க. அதனால் இந்த திசையில் அமர்ந்தபடி அம்மனை வணங்குவது அப்படிங்கிறது செய்துக்கோங்க. வீட்டில் தினசரி விளக்கு ஏற்றக்கூடிய வழக்கம் எல்லாருக்குமே இருக்கும் இல்லைங்களா? அப்படி அந்த ஏற்றக்கூடிய விளக்கில் குறிப்பிட்ட அகல் விளக்கை நீங்கள் பயன்படுத்தி ஏற்றி வைக்கும் பொழுது அந்த விளக்கில் வாராகி அம்மன் இருப்பதா நினைத்து நம்ம வழிபடுவது அப்படிங்கிறத செய்யணும். சிவப்பு திரியிட்டு நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றுங்க. அந்த தீப ஜோதியில் வாராகி எண்ணெய் கண்டிப்பாக எழுந்துருள்வாங்க. நிறைய பேருடைய வீடுகளில் வாராகி எண்ணெயினுடைய திருவுருவப்படம், விக்கிரகம் இது அனைத்துமே வைத்திருந்தாலும் கண்டிப்பாக இந்த அகல் தீபத்தையும் ஏற்றி வைப்பது அப்படிங்கிறத கட்டாயம் செய்யணும். இப்படி நம்ம செய்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக இந்த குறிப்பிட்ட நாளின் பொழுது நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய சமயத்தில் நீல நிற ஆடை, சிவப்பு நிற ஆடை, மஞ்சள் நிற ஆடை உடுத்தி நீங்கள் வழிபடுவது அப்படிங்கிறது நமக்கு சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும். அதனே இது சனிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய பஞ்சமி அப்படிங்கிறதால நீல நிறத்திற்கும் கருநீலத்திற்கும் முக்கியத்துவம் தருவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இப்போ காலையிலேருந்தே விரதம் கடைபிடித்து வழிபாடு செய்யக்கூடியவங்க தாராளமாக செய்யலாம். அப்படி இல்லைன்னா கூட மாலை நேரத்தில் விளக்கேற்றி, அதுவும் குறிப்பிட்டு 8 மணிக்கு மேலே தான் வாராகி எண்ணெய் வழிபாட்டுக்கு உகந்த நேரமாக சொல்லப்படுது. அந்த நன்னேரத்தில் நம்ம வழிபடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். வாராகி எண்ணெய் பார்ப்பதற்கு மட்டும்தான் ஒரு கரடு முரடான முகத்தோடு காட்சி தருவாங்க. ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சாந்த நாயகியாக கருதப்படுறாங்க. இப்படி இந்த அன்னையை வணங்கும் பொழுது நான் சொன்ன மாதிரி அகல் தீபத்தில் சிவப்பு திரியிட்ட நல்லெண்ணெய் விளக்கு வைத்து நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதோடு மட்டும் இல்லாமல் மாதுளை பழம் வைத்து நீங்கள் வழிபடுவது அப்படிங்கிறத செய்யலாம். இல்லை நீங்கள் எள் சாதம் இருக்குது அப்படின்னாக்க எள் சாதம் செய்யலாம். கருப்பு உளுந்தால் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு வகை இனிப்பாக இருக்கலாம், இல்லை உளுந்து வடையாக இருக்கலாம், ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நீங்கள் கருப்பு உளுந்து வைத்து வழிபடுவது அப்படிங்கிறத செய்யணும். இப்படி நம்ம செய்வதோடு மட்டும் இல்லாமல் கோவில் சென்று வழிபட முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க, பக்கத்தில் கோவிலில் வாராகி எண்ணெயினுடைய தலம் இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வாராகி எண்ணெய்க்காக தேங்காய் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். ஒரே ஒரு தேங்காய் வாங்கிடுங்க, நல்லா முழுவதுமே மஞ்சள் நல்லா பூசிட்டு அதுக்கப்புறம் அதை 2ஆக உடைத்து அதில் நீங்கள் நல்லெண்ணெய் இல்லைனா நெய் எது உங்களுக்கு விருப்பமோ அதை விட்டு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்யணும். சுற்றி மஞ்சள் குங்குமத்தால் பொட்டிடுவது அப்படிங்கிறத செய்திடலாம். இப்படி இந்த குறித்த நன்னாளன்னைக்கு நம்ம நெய் விட்டு இல்லை நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றி நம்மளுடைய குறைகள் அனைத்தையுமே சொல்லி வழிபடும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய குறைகள் அனைத்தையுமே களைவதற்குண்டான அருளை வாராகி எண்ணெய் ஓடோடி வந்து அருள்வாங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. இல்லை கோவில் போகிறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லைங்க, பக்கத்தில் வாராகி எண்ணெயினுடைய ஆலயம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க வீட்டில் இருந்தபடியே நான் சொன்ன முறையில் தேங்காய் தீபம் ஏற்றி வழிபடுவது அப்படின்னாலும் செய்துக்கலாம். இந்த பஞ்சமி திதியானது எத்தனையோ கிழமைகளோடு சேர்ந்து வந்தாலுமே இந்த சனிக்கிழமையோடு வரக்கூடிய பஞ்சமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு பொன் பொருள் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலையில் தான் இருக்கிறோம். அப்படி அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொன்னாலோ, இல்லை இது நாள் வரைக்குமே கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்துக்கள் கையை விட்டு போயிடுச்சு, இதை எப்படி நான் இழந்தது எல்லாத்தையுமே மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லி வருத்தப்படக்கூடியவங்களுக்கும் ஒரு வரமாய் அமைந்திருக்கக்கூடிய நாள் தான் சனிவார பஞ்சமி. இப்படி இந்த சனிவார பஞ்சமி நாளின் பொழுது யார் ஒருவர் வாராகி அண்ணியை மனதார வேண்டி குறைகள் அனைத்தையுமே
சொல்லி சொல்லி வழிபடுறாங்களோ கண்டிப்பாக அவர்களுடைய குறைகளை களைவதற்காகவே அன்னை அவதரிப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. இப்படி நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக வாராகி அன்னைக்குரிய ஒரு குறித்த பரிகாரத்தையும் நாளைய தினம் மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம். ஒரு சிவப்பு நிற வஸ்திரம் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதில் மஞ்சள் மற்றும் குங்குமம் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துட்டு வெற்றிக்கு வித்திடக்கூடிய வேர்னா அது வெட்டிவேர். வெட்டிவேர் அப்படிங்கிறதே வாராகி அன்னையினுடைய வழிபாடுகளில் இடம்பெற வேண்டிய முக்கியமான பொருளும் கூட. வாராகி எண்ணெய்க்காக நாளைய தினம் வெட்டிவேர் மாலை சாற்றுவது அப்படின்னாலும் செய்துக்கலாம். இப்படி இந்த வெட்டிவேரை சிவப்பு நிற வஸ்திரத்தில் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதில் உங்களுடைய குறைகள் எதுவாக இருந்தாலும் சரி, இப்போ ஒரு வேளை சொத்துக்கள் அனைத்தையுமே மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொன்னாலோ இல்லை சொத்துக்கள் சேரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டாலோ எதுவாக இருந்தாலுமே அந்த கோரிக்கையை ஒரு வெள்ளை நிற காகிதத்தில் சிவப்பு நிற மைப்பேனாவை பயன்படுத்தி எழுதுவது அப்படிங்கிறது செய்திருங்க. எழுதிட்டு அதையும் நீங்கள் சின்னதாக மடித்து அந்த சிவப்பு நிற வஸ்திரத்தில் வைப்பது, வெட்டிவேரோடு சேர்த்து வைப்பது அப்படிங்கிறத செய்யணும். இப்படி நம்ம செய்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக இது கூடவே நம்ம ஒரே ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து தலையை 9 முறை சுற்றுவது அப்படிங்கிறத செய்யணும். நவ கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள்லேருந்து விடுபடணும், கிரகங்கள் நமக்கு துணை புரியணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த குறித்த நன்னாளைக்கு வாராகி அன்னையை வணங்கிட்டு 9 முறை நாணயத்தை தலையை சுற்றுவது அப்படிங்கிறத செய்யணும். இப்போ வீட்டில் 2-3 பேர் இருக்கிறீங்க, தனித்தனியாக பரிகாரம் செய்யணுமானா கண்டிப்பாக தனித்தனியாக தான் செய்யணும். ஒவ்வொருத்தருக்குமே தனி முடிச்சு தான் நீங்கள் தயார்படுத்தணும். அதனால் ஒரு நாணயத்தை எடுத்து ஒருவருக்கு மட்டுமே பயன்படுத்துவது அப்படிங்கிறத செய்திருங்க. இப்படி நீங்கள் செய்துட்டு அதையும் அந்த வெட்டி வேரோடு சேர்த்து நீங்கள் ஒரு முடிச்சா தயார் பண்ணிவிட்டு இதை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாராகினியினுடைய பாதத்தில் சமர்ப்பிப்பது அப்படிங்கிறது செய்திருங்க. தலையை சுற்றி இந்த முடிச்சை நீங்கள் தயார்படுத்தி வச்சதுக்கப்புறமா வாராகி எண்ணிக்குரிய காயத்ரி மந்திரத்தை குறைந்தது நீங்கள் 3 முறை அதிகபட்சமாக 108 முறை சொல்லி வழிபடும் பொழுது கண்டிப்பாக நம்ம கஷ்டம் எதுவாக இருந்தாலும் சரி அது அனைத்துமே தவிடுபொடியாவதற்குண்டான அருளை தாயார் வழங்குவாங்க. இப்படி நம்ம செய்த இந்த முடிச்சை நம்ம வீட்டு பூஜை அறையில் அப்படியே வைத்திருக்கலாம். உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ வாராகி எண்ணெய் வீட்டிற்குரிய ஆலயத்திற்கு செல்வதற்குண்டான வாய்ப்பு எப்போ அமையுதோ அப்போ இந்த முடிச்சை அப்படியே கொண்டு போயிட்டு அந்த கோவில் உண்டியலில் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்திருங்க. நம்மளுடைய கஷ்டங்கள் குறைகள் இது அனைத்துமே தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது சனிக்கிழமை நாளோடு வரக்கூடிய பஞ்சமியை விட ஒரு சிறப்பான நாள் இருக்கவே முடியாது. அதனால் இந்த ஒரு முயற்சியை நீங்கள் கட்டாயம் நாளை தினம் செய்யுங்க. சொத்துக்களை மீட்டெடுப்பதற்கும் புதுசாக நீங்கள் பொன் பொருள் சேர்க்கை செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் அதனால் வரக்கூடிய தடைகள் அனைத்துமே விலக பெற்று அனைத்து காரியங்களுமே நமக்கு வெற்றியாய் அமைவதற்குண்டான அருள் கிடைக்கப்பெறும். இந்த நாணயத்தை வைத்து தலையை சுற்றக்கூடிய விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது அவரவருக்கு மட்டுமே செய்யணும். இப்போ கணவனுக்காக மனைவி செய்துக்கலாமா இல்லை மனைவிக்காக கணவன் செய்துக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அவரவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு அவரவர் மட்டுமே செய்தால் மட்டும்தான் சிறப்பான பலன் கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்காக செய்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா வைகாசி மாதத்தினுடைய தேய்பிறை பஞ்சமி நாளான நாளைய தினம் சனிக்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய இந்த அற்புத திருநாள் அன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான சொத்து சார்ந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கணும், இழந்த செல்வங்கள் அனைத்தையுமே மீட்டெடுக்கணும், புதுசாக நீங்கள் பொன் பொருள் சேர்க்கை செய்வதற்குண்டான அருள் கிடைக்க பெறணும், அதில் இருக்கக்கூடிய தடைகள் முழுவதுமே விலகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இதை விட ஒரு சிறப்பான நாள் இருக்கவே முடியாது. அதனால் நான் சொன்ன விஷயங்கள் அனைத்தையுமே நீங்கள் மனதில் வைத்து நாளைய தினம் சிறப்பான முறையில் வழிபாடு அனைத்தையுமே செய்து அன்னையினுடைய அருளை பரிபூர்ணமாக பெறணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பதிவுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும். நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.